ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சட்னி ரெசிபி தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி, மிளகா, அப்புறம் வெள்ளைப்பூடு இந்த மூணையுமே லைட்டாக சுட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளியெல்லாம் வதக்கி போட்டு தான் அரைச்சி இந்த சட்னி பண்ண போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். வத்தல் எதுவுமே இதில் ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த வத்தல் பொடியாட்டு ஃபஸ்ட்டு ஒரு தக்காளி, அப்புறம் 2 மிளகா, அப்புறம் 2 வெள்ளைப்பூடு இந்த மாதிரி ஆப்பம் இருந்துச்சுன்னா இதிலே போட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அடுப்பில் கூட நம்ம நார்மலாக சுட்டு எடுத்துக்கிடலாம். எடுத்துகிட்டு இந்த தோலெல்லாம் எடுத்துருங்க. ரொம்ப கருகி இருக்கிறதெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துருங்க தக்காளியை மட்டும். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றுங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றணும், அப்போ தான் அது ஒரு டேஸ்ட்டில் நல்லா வதங்கி வரும். ஏன்னா நம்ம உள்ளி இதில் 2 பெரிய சைஸ் உள்ளி கட் பண்ணி போட்டிருக்கோம். எண்ணெய் கம்மியாக ஊற்றுறதுனால அந்த உள்ளி பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் வதங்கி வரும், கொஞ்சம் கலர் ப்ரௌன் கலர்லேயே வரும். அதுக்காக தான். இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு மல்லிக்கீரை, புதினா, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. 3மே ஒரே அளவில் கொஞ்சம் போட்டாலே போதும். அந்த கலரும் வரும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே சுட்டு வச்சுருந்த தக்காளி, உள்ளி, மிளகா அது எல்லாத்தையுமே போட்டுடலாம். போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு ஆற வச்சுருங்க. நல்லா ஆறின தண்ணி எதுவுமே நம்ம ஊற்ற வேண்டாம். ஊற்றாமல் தான் கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துணும். ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்காதுங்க, அப்போ சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்காது. இந்த மாதிரி குறப்பாக அரைக்கும் போது நல்லா சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, அப்புறம் சப்பாத்தி 3க்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். தோசைக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் மிளகா, காஞ்ச வத்தல் போட்டு தாளிச்சிட்டு இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துடுங்க. சூப்பரான சட்னி ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.